17th minute. நீங்க ஏர்கிராஃப்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மழை அண்ட் பெரிய மின்னல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த மின்னல் ஏரோப்ளைனே ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறது சேஃபா இல்ல டேஞ்சரா? ரொம்ப யோசிக்க வேணாம், நானே தெளிவா சொல்றேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் லைட்னிங் ஸ்ட்ரைக் இன் ஏரோப்ளைன். மின்னல் பொதுவா விமானத்தோட முன்பகுதின்னு சொல்லப்படுற நோஸ் இல்ல விங்ஸ் இல்ல அதோட டெயில் பார்ட்ல வந்துட்டு தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த விங்ஸ் அதுக்கப்புறம் டெயில் நோஸ்ல தான் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிறதுனால மின்னல் வந்து அந்த இடத்துக்கிட்ட எளிதா ஈர்க்கப்படும். அதனால அங்க வந்துட்டு தாக்கம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இப்படி இந்த மின்னல் ஏர்கிராஃப்டோட மேற்பரப்புல, அதாவது ஏர்கிராஃப்டோட ஸ்கின்ல தாக்குறப்போ அந்த ஏர்கிராஃப்டோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கண்டக்டிவ் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டியை ஏர்கிராஃப்ட் உள்ளார போய் தாக்காம அதோட மேற்பரப்புலயே கடத்தி ஏர்கிராஃப்டோட விங் இல்ல டெயில் பார்ட்ல மறுபடியும் இந்த எலக்ட்ரிசிட்டி அட்மாஸ்பியர்ல டிஸ்சார்ஜ் ஆகுற மாதிரி பண்ணிடும். இதை இன்னும் வேற டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்டோட ஃபியூஸ்லேஜ், அதாவது இந்த ஏர்கிராஃப்டோட உடம்பு பகுதி ஒரு ஃபாரடே கேஜ் மாதிரி ஆக்ட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபாரடே கேஜ் அப்படின்றது மின்னல் இல்ல மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை தடுக்கிற கெப்பாசிட்டி உடையது. இந்த மாடர்ன் ஏர்கிராஃப்ட்ஸ்ல எல்லாம் அதோட ஃபியூஸ்லேஜ் வந்து ஒரு ஃபாரடே கேஜ் மாதிரி ஆக்ட் ஆகுற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பட் இது சில மில்லி செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிடும். இந்த மின்னல்னால ஃபிளைட்ஸ் எப்பவுமே பாதிக்கப்படாதான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபிளைட்டும் அதோட 1000 ஃபிளைட் ஹார்ஸ்ல ஒன்ஸ் வந்து பாதிக்கப்படும் சொல்றாங்க. அப்படி பாதிக்கப்படும் போது 4 மெயின் விஷயங்கள் நடக்கும். முதல் விஷயம் என்னன்னா, மைனர் டேமேஜஸ் ஏரோப்ளைனோட ஸ்கின்ல இருக்கும். அதாவது ஏரோப்ளைனோட மேற்பரப்புல எரிஞ்ச பர்ன் மார்க்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் சின்ன சின்ன ஹோல்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஏரோப்ளைனோட ஏவியானிக் சிஸ்டம் டெம்பரரியா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது, காம்பஸ் டீவியேஷன், அதாவது ஏரோப்ளைனோட நேவிகேஷன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது, பேசஞ்சர்ஸ் ஆன நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்னிங் ஸ்ட்ரைக் நடக்கும்போது பயங்கரமான ஃபிளாஷ் அண்ட் சத்தம் எல்லாம் கேட்டு பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த வீடியோல நான் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஏரோப்ளைன்ல எப்படி இருக்குன்றத பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஏரோப்ளைன்ல தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும்.